பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுகபலத்திற்காய், நல்ல சூழ்நிலைக்காய், அதைவிட காலம் நல்ல சூழ்நிலையை கொடுத்திருக்கிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் நினைப்போம் வளர்ந்துக்கிட்டு போகிறோன்னு, நம்ம வாழ்க்கையில் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம் நாள் கூட்டிகிட்டே அது வயசு ஆகிக்கிட்டே வருதுமோ. இன்னொரு பக்கம் மறந்துடாதீங்க, நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கடந்து போகிறோம். வயசு கூட கூட நம்ம நினைக்கிறோம் பெரிய ஆளுன்னு. இல்லைங்க, வயசு கூட கூட வாழ்நாளில் ஒன்று குறைஞ்சிக்கிட்டே வருது. இது அநேக நேரம் நாம் புரிந்து கொள்வதில்லை. எனக்கு கண்மாரில் அதனால தான் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் தேவன் தருகிற கிருபை. இன்றைக்கி இங்கே உட்காந்து பேசுகிறேன், நாளைக்கு இருப்பேங்கிறது எனக்கு தெரியாது, அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்லுவேன், வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிற தருணத்தை, காலத்தின் அருமையை அறிந்து நாம் பிரயோஜனப்படுத்தி ஞானம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஒரு காலம் நினைப்போம் எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, நாம் பேச நினச்சா கூட பேச முடியாது, அது பேசினா கூட மற்றவங்களுக்கு புரியாத அளவுக்கு நம்முடைய வாய் குளறுகிற வார்த்தை வரும். அதற்கு முன்னே நம்மால் முடிந்ததை கர்த்தருக்காக ஏதாவது செய்ய நாம் முயற்சிப்போம். இந்த காலையில் ஒரு அம்மையார் கேட்ட ஒரு கேள்வி என்னை அழுத்தி கொண்டே இருந்தது. அதற்கு தான் பதில் சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அழுதுகிட்டு இருந்தீங்க. எனக்கு எதுக்கு அழுகிறீங்கன்னு கூட புரியலை. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தீங்க. நான் சொன்னேன், ஒன்று அழுது முடிச்சுட்டு சொல்லுங்கள், அப்படி சொல்லிவிட்டு அழுங்கன்னு. அப்போ நீங்கள் சொன்னீங்க, என் வீட்டில் யாருமே என்னை புரிஞ்சுக்கலை பிரதர், என் குடும்பத்தில் யாருமே என்னை புரிஞ்சுக்கலை, என் புருஷனும் புரிஞ்சுக்கலை, என் மாமியாரும் புரிஞ்சுக்கல, என் பிள்ளைகளும் கூட என்னை புரிந்துக்கிட்டாங்களன்னா சொல்ல முடியல. நான் எதை செஞ்சாலும் அவங்க மற்ற வேறு மாதிரி தவறாகத்தான் புரிந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதிங்க. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நாம் இன்றைக்கி அநேக நேரங்களில் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. ஆண்டவரை புரிந்து கொண்டோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், அவர் எனக்கு செய்யலைன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா அவர் நமக்கு செய்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம். நமக்கு என்ன செஞ்சுருக்காரு? ஜீவனை தந்திருக்காரு, தயவு பாராட்டியிருக்காரு, ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரித்து காப்பாற்றி இருக்கிறார். நம்ம அதை புரிந்து கொள்ளணும். சில நேரம் ஒரு சின்ன காரியம் நடந்தவுடனே ஆண்டவருக்கும் என் மேலே இறக்கம்லாம் போச்சு, என்னை புரியலையேன்னு சொல்லாதீங்க. நாம் ஆண்டவர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி புரிந்து கொள்ளுகிற காலம் ஒரு நாள் வரும். இதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. ஆதியாகமத்தில் 38வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை, ஆதியாகமம் 38 26வது வசனத்தை தேடி கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன்.
தனிமை ஐயா தனிமை, ஐயா தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. தனிமை பாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. தனிமை பாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. அதை தாகிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே. அதை தாகிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே. எல்லை காட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உள்மை உள்ளவரே, உள்மை உள்ளவரே, என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள் செய்பவரே. எல்லை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை பயணத்திலே வேகத்தோடாய் வருபவரே. வாழ்க்கை பயணத்திலே வேகத்தோடாய் வருபவரே. உண்டாவியினால் தேற்றி அழவாய் காப்பவரே. உள்வாவியினால் தேற்றி அழவாய் காப்பவரே. எல்லை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். உள்மை உள்ளவரே, உள்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டுமா? ஆதியாகமம் 38:26. யூதா அவைகளை பார்த்து அறிந்து, யூதா அவைகளை பார்த்து அறிந்து, என்னிலும் அவள் நீதியுள்ளவள். நிச்சயமா ஒரு நாள் இப்படி சொல்ற நாள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா தெரியாது. என்னிலும் அவள் நீதி உள்ளவள்னு சொல்ல வேண்டிய நாள் வரும். அநேக நேரம் நம்ம மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கலாம் போகலாம். நாம் நினைப்போம் நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சுருக்கோம். நாம் மற்றவங்கள புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொள்வதற்கு சில நேரங்களில் காலங்கள் ஆகத்தான் செய்யுது. சில சூழ்நிலைகள் நாம் தள்ளப்படத்தான் செய்கிறோம். அநேக நேரம் அது தெரியல. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். ஒரு மனிதனை புரிந்து கொள்வதற்கு எவ்வளோ சிக்கல். ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்தது. ஏன்னா மனநோய், அதாவது மனநோய் மருத்துவ நிலையம் இருந்தது. இந்த மனநோய் மருத்துவ நிலையத்தில் அநேகர் மன வளர்ச்சி குன்றியவர்கள் அல்லது நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடெலாம் சில நேரம் என்னத்தையாவது தானாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் பைத்தியம். இன்றைக்கி உலகத்தில் பலவிதமான பைத்தியங்கள் இருக்குது. சில பணப்பைத்தியம் இருக்குது, சிலர் குணப்பைத்தியம் இருக்குது. குணத்தில் பைத்தியம். சில நேரம் பார்த்திங்கன்னா மனுஷன் ஒவ்வொன்றில் ஒவ்வொருத்தன் பைத்தியமாக தான் இருக்கான். ஜஸ்டின் பிரபாகர் அதான் சொன்னார், நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன்னார்.
சிலுவையை பற்றிய உபதேசம் அநேகருக்கு எப்படி தான் தெரியும்? பைத்தியமாய்த்தான் தோன்றும். அதை நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் தேவ பலனா தெரியும். நாம் இன்றைக்கு அநேக நேரங்களில் சிலர் உறக்கம் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் அலைஞ்சு கடைசியில் சொல்லுவான், எவ்வளோ ஓடி உழைச்சி இன்றைக்கி உட்காந்துட்டேம்மா. பணம் அலைஞ்சு கடைசியில் எல்லா சுகத்தையும் இழந்து வாழ்க்கை இழந்து உண்டவங்களும் உண்டு. நாம் அன்னை புரிந்து கொள்ள வேண்டும், நேரம் காலத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதை அறிந்து கொள்ளணும். ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அநேகர் குணம் பெறுவதற்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த டாக்டரு நல்லா வச்சு குணப்படுத்துகிற ஒரு மனுஷன் ஒரு நாள், எல்லா ஆஸ்பத்திரியும் நடக்கிற காரியம்தான், டாக்டர்ஸ் காலையில் என்னத்துக்கு வருவாங்க? ரவுண்ட்ஸுக்கு வருவாங்க. எதுக்கு? பேஷண்ட்ஸை பார்த்து அன்னன்னைக்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, இவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எதுவும் மாற்றி கொடுக்கணுமா, அல்லது மருத்துவத்தில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இப்போ எவ்வளவு டெவலப் ஆகிருக்காங்க, எல்லாவற்றையும் பார்க்க வரும். இன்றைக்கி தோட்டம் வச்சுருக்கோம், தோட்டத்தில் ரவுண்ட்ஸ் வரோம். எதுக்கு? அன்றைக்கி எப்படி வச்ச செடிகள் வளர்ந்துருக்கு, அது எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கூடிக்கிட்டே வருது, அதை பார்க்க வரும். பிள்ளைகளை பெற்றோம், பிள்ளைகளை நாளுக்கு நாள் அதில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்படி பிள்ளை வளருது, கல்வியில் எப்படி வளர்ந்துருக்கு, ஞானத்தில் எப்படி, எல்லாருக்கும் அந்த பொறுப்பு உண்டு. மருத்துவர் என்ன செய்வார்? கரெக்டாக ரவுண்ட்ஸ் வருவாங்க. நல்ல டாக்டர் காலையில் ஒரு நேரம், மத்தியானம் ஈவினிங் கூட ஒரு நேரம் என்ன செய்கிறாங்க? ரவுண்ட்ஸ் வராங்க. இப்படி வரும்போது ஒரு நாள் எல்லாருக்கும் ப்ரிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு எழுதி வச்சுட்டு வந்தார். அப்படி வரும்போது ஒரே ஒரு பைத்தியக்காரர் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தார். என்ன கடிதம்னு தெரியலை, மருத்துவருக்கு விளங்கலை. ரொம்ப ஆர்வமாக அவர் கடிதம் எழுதியதை பார்த்தார். உடனே அவருக்கு ஒரு ஆசை, இவர் என்ன எழுதுகிறார் என்பதை அறிய வேண்டும். ஏன்னா அவருடைய மனதில் எவ்வளோ மாற்றம் கிடச்சிக்க அறிகிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு. அதற்காக என்ன செய்தார்? அந்த கடிதத்தை நரசம்மாட்ட கூப்பிட்டு, நர்ஸ் அந்த கடிதத்தை கொஞ்சம் வாங்க, என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போன்னார். உடனே அவங்களும் அதை வாங்கிட்டு வந்தாங்க. மருத்துவர் படித்தார். படித்த உடனே அதில் ஒரு வாசகம் இருந்தது. ஐயா கடவுளே, நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு 6 மாதம் ஆச்சு. டாக்டர் என்னென்னலாம் கொடுக்குறாரு, உண்மைதான், மருந்து கொடுக்குறாரு, மாத்திரை கொடுக்குறாரு, இதெல்லாம் கொடுக்குறார். ஆனால் செலவுக்குன்னு கையில் 10 காசு வரமாட்டேங்குது. எனக்கும் ஏதாவது வாங்கிக்கணும்னு ஆசை இருக்குது, ஒரு 20 ரூபா மணி ஆர்டர் பண்ண மாட்டீங்களான்னு எழுதியிருந்தார். டாக்டருக்கு கொஞ்சம் இவருடைய பைத்தியத்தை குறித்து அறிந்து கொண்டு, ஐயோ பாவம், அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை கொடுப்போன்னு சொல்லி ஒரு 10 ரூபாயை கொடுத்து நர்ஸ்கிட்ட இந்த பைத்தியத்திட்ட கொடுத்துருங்கன்ட்டார். நர்ஸு என்ன பண்ணிட்டாங்க? கரெக்டாக கொண்டு கொடுத்துட்டாங்க. நல்ல மருத்துவ வச்சு தான் உடனே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அன்னைக்கு ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்க. அடுத்த நாள் ரவுண்ட்ஸுக்கு வந்தாங்க. அதே போல் ஒரு கடிதத்தை எழுதி கொண்டிருந்தார் அந்த பர்டிகுலர் நபர். என்னடா கடிதம் எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தாங்க. ஐயா கடவுளே, நீங்கள் கேட்ட உடனே கொடுக்குறவங்க, நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் ஒன்றுமே எனக்கு தரல, ஒன்றுமே எனக்கு இல்லை, இந்த இடத்துல அடைச்சி போட்டீங்கன்னு சொல்லி மனசில் கோவப்பட்டு எவ்வளவோ நேரம் நான் உங்களை திட்டியிருக்கேன், வஞ்சிருக்கேன். ஆனால் நீங்கள் அதெல்லாம் நினைக்காம நான் கேட்ட உடனே மணி ஆர்டர் பண்ணியிருந்தீங்களே, ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தப்பு? டாக்டர் பேருக்கு அனுப்பிட்டீங்க. அவர் 20 ரூபாயில் 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு அந்த 10 ரூபாய் கொடுத்தாரு. இனிமேல் ஒரு காரியம் பண்ணுங்க, டைரெக்டாக என் பேருக்கு அனுப்புங்கண்ணா. அப்போ தான் மருத்துவர் புரிந்து கொண்டார், இந்த பைத்தியம் காரியக்கார பைத்தியம்னு சொல்லி. ஏன் சொல்கிறேன்? சிலரை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்கணும். நம்ம புரிந்து கொள்வதற்கும் ஏற்ற ஒரு காலம் உண்டு, மறந்துடாதீங்க. நீங்கள் சொன்னீங்க, என் மாமியார் என்னை புரிஞ்சுக்கல, என் மருமகள் என்னை, என் பிள்ளைகள் என்னை புரிஞ்சுக்கல, என் புருஷன் என்னை புரிஞ்சுக்கல, ஐயோ நான் செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு தப்பான கோணத்திலே படுது அப்படின்னு சொன்னீங்களே, உங்களையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு நாள் வரத்தான் போகிறது. அநேக நேரங்களில் இதை குறித்து நாம் தெரியறதில்லை. சிலர்லாம் சொல்கிறீங்க, எனக்கு 15 வருஷம் ஆச்சு பிரதர், கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆச்சு பிரதர், ஆண்டவர் ஏன் அற்புதம் செய்யக்கூடாதா, செய்ய முடியாதா அவரால், ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டார் பிரதர் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, அவர் ஏற்ற வேளையிலே அதினதின் காலத்தில் பிரசங்கி எழுதுகிறார் 3:11 தேவன்
சகலத்தையும் செய்ய வல்ல அதினதின் காலத்திலே. நல்ல கவனிங்க, எப்ப செய்வாரா? அதினதின் காலத்திலே. ஏன்னா காலம் வரும். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம், இந்த காலம், இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம், இந்த காலம், இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். அநேக நேரங்களில் நமக்கு தெரியல, தேவன் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். மனசுல வச்சுக்கோங்க, அவர் கட்டாயம் செய்வார். ஆமென். சொன்ன வாக்க மாற்றவும் மாட்டார், கூட்டவும் மாட்டார், குறைக்கவும் மாட்டார். அன்னைக்கு ஆதாம் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 1:27-28 நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள், தரையில நடமாடுகிற ஊறுகிற பிராணிகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆசீர்வதிச்சவர் மாத்திடுவாரா? பழுகி பெருகுனாங்களே, அந்த பெருக்கத்தை பார்வோனால தடை செய்ய முடிஞ்சா? எவ்வளவோ பெருகினார்கள், பார்வோன் ஒடுக்க நினைத்தான், நடந்துச்சா? ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, அவர் அந்தந்த காலத்தில் செய்வார். நாம தான் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் சொல்லிடுறோம், ஆண்டவர் என்னை மறந்துட்டார், கைவிட்டுட்டார். அந்த டாக்டர் அந்த பைத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 நாள் ஆச்சுங்க. சில நேரம் நாம் புரிந்து கொள்ளவில்லை, அநேக நேரம் மற்றவர்களை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஒரு சமயத்தில் ஒரு குருவானவரும் சிஷியனும் நடந்து வந்தார்கள். ஓடையில் ஆறு ஓடுச்சு. ஆறு ஓடும்போது ஒரு குருவும் சிஷியனும் வரும்போது ஒரு சின்ன பெண் வந்தாள், ஒரு 14-15 வயது பெண். அவள் கேட்டா, ஐயா நான் இந்த ஆற்றை கடந்து போக முடியல, என்னைய கொஞ்சம் தூக்கிட்டு போய் விட்றீங்களா, பயமாக இருக்குன்னா. குரு சொன்னார், நோ 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 நோ, நான் தொடமாட்டேன். சிஷியன் சொன்னான், தங்கச்சி வாமா, நான் கொண்டு அங்கே விட்டுறேன், பரவாயில்ல, நீ பயப்படாம வா, என் தோளில் உட்காந்துக்கண்ணா. உட்காந்துக்கிட்டு ஆற்றை கடந்து விட்டுட்டாங்க. விட்டுட்டு 2 பேரும் போயிட்டாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் போன உடனே குருநாதர் கேட்டார் சிஷியனை, சிஷியா நீ செய்தது சரியா? என்னன்னா, எப்படி நீ அந்த பெண்ணை தொட்டு தூக்கிட்டு வந்து கரையேற்றி விடுவ அப்படின்னா. குருவே, அவள் ஏதோ உதவின்னு கேட்டான், நம்ம செய்ய முடிஞ்ச செஞ்சேன். அவளை இறக்கி விட்டு அவள் போய் வீடு சேர்ந்து 4 மணி நேரம் ஆச்சு. நாம் இப்போ நடந்து வந்துட்டோம் 10 கிலோமீட்ரு. ஆனால் நான் விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் தான் அவளை தூக்கிட்டு வரீங்கண்ணா. அப்போ தான் குருவுக்கு புரிஞ்சான், ஓ நம்ம தான் அந்த காரியத்தை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அநேக நேரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளேயே நீங்கள் அன்பை புரிஞ்சுருக்கீங்களா? ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுருக்காங்களா? நாபாலை புரிந்து கொண்ட அபிகாயிலை போல எத்தனை பேர் உண்டு? நாபால் எப்படிப்பட்டவன்? துராக்கிருதன், பாரி குடித்தனக்காரன். அவனை புரிந்து கொண்ட நாபால் செய்த காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா தாவீது ஒரு சமயத்தில் வந்திருந்தான். வந்திருக்கும் போது தன்னுடைய படை எல்லாருக்கும் சாப்பாடு இல்லை, பெரிய விருந்து நடக்குது நாபால் வீட்டில். அந்த விருந்தில் தாவீது கொஞ்சம் சாப்பாடு தான் கேட்டு அனுப்பினான். யாருக்கு? தன்னுடைய ஆட்களுக்கு. ஆனால் நாபால் என்ன சொன்னான் தெரியுமா? ஈசா யார், தாவீது யார், இவனுக்கெல்லாம் நான் என் பணத்தை அவன் எடுத்து சாப்பாடு கொடுக்கணுமான்னா. ஆனால் புரிந்து கொள்ளாததுனால நடந்தது என்ன? அபிகாயில் புரிந்து கொண்டதுனால் நடந்தது என்ன? இந்த அதிகாரத்தை நீங்கள் உட்காந்து 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அவளே வந்து சொல்கிறா,
நீர் அவனை ஒரு பொருட்டா நினைக்க வேண்டாம். ஏன்னா அவன் பேர் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். அநேக நேரங்களில் நமக்குள்ளே நாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இன்றைக்கி பெற்றவங்க பிள்ளைய மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதா? அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோருடைய மனதில் என்ன ஏக்கம் இருக்குது புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்ட முடிஞ்சிருந்தா இன்றைக்கி படிக்கிற காலத்திலேயே தன்னுடைய இஷ்டப்படி போய் திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க, தனக்கு பிடிச்சவங்களை கூட்டு போயிடறாங்க. நிச்சயமாக அப்பா அம்மா அதை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அதாவது அன்ன வஸ்திர விவாகம் ஒரு மனிதனுடைய என்ன கடமை, பிள்ளை கொடுக்கறது கடமை. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை, தாயினுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. தாய் எது சொன்னாலும் தப்பாக தெரியும். அடே சீக்கிரத்தில் படுறான், படுக்காட்டா என்ன? அப்பா நல்லா படுறான், ஆமாம் படித்து என்ன பண்ண போகிறோம்? அன்னைக்கு ஒரு தகப்பன் என்கிட்ட புலம்புனார், பிரதர் என் பையன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறான், ஒரே ஒரு பையன்தான், அவனை கஷ்டப்பட்டு எம்டி வாங்க வச்சோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுவான், எப்போ எனக்கு பணம் வேணும், அந்த பேப்பர் வேணும், இந்த பேப்பர் வேணும், ஜெராக்ஸ் வேணும், அதனுடைய இது வேணும், ஆதார் ஜெராக்ஸ் வேணும், ரேஷன் கார்டு வேணும், எல்லாம் கேட்பான். ஆனால் ஒரு வார்த்தை, அப்பா சாப்பிட்டீங்களா, அம்மா சாப்பிட்டாங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா, ஒரு வார்த்தை கேட்குறது இல்லை பிரதர். எங்களை புரிஞ்சு கொள்ளவே இல்லை பிரதர்னு கண்ணீர் விட்டு அழுகிறவள் உண்டு. இன்றைக்கு சொல்கிறேன், நம்மை புரிந்து கொண்ட ஒரே ஒருத்தர் ஆண்டவர் தான். அவர் எப்படி செய்வார்? சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து இருக்கிறார். அப்படிதான் வசனம் சொல்லுது. அவர் செய்துதான் இருக்கிறார். ஆனால் உலகத்தை நம்ம உள்ளத்தில் வச்சிருக்கிறதுனால நமக்கு என்ன செய்யுது? ஆண்டவர் செய்யலைன்னு நினைக்கிறோம். அநேகர் இன்னைக்கு சொல்கிறீங்க, வியாதியிலே இருக்க பிரதர், 4 வருஷமாக ஜெபிக்கிற பிரதர், ஐயோ 3 வருஷமாக ஜெபிக்கிற பிரதர், எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையே கிடைக்கல. அவர் ஏற்ற காலத்தில் தருவாருங்க. நாம் பொறுமையை கடைப்பிடிக்கணும். ரேஷன் கடையில் போனால் பொறுமையாக நிற்கிறோம், ரயில்வே கவுண்டரில் போனால் வருஷப்படி நிற்கிறோம். ஆண்டவர்கிட்ட மட்டும் உடனே அற்புதம்னா நாம் அது தக்க ஆண்டவரை தேடுறோமா? அநேக நேரம் புரிந்து கொள்ளலைங்க. புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே இன்றைக்கி தாராளம் முடியாத உலகத்தில் நாம் வாழ்கிறோம். கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ளே ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளலை. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை. ஆனால் அதில் என்ன தவறு இருந்துச்சு அதை யோசிச்சானா? புரிந்து கொள்ளலை. ஆண்டவர்கிட்டே சொல்கிறான், நான் தம்பி எங்கடா, நான் என்ன அவனுக்கு காவக்காரனா? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. இன்றைக்கி எத்தனையோ வீட்டில் இப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். என்னை புரிஞ்சுக்கொள்ள பிரதர், யாருமே என்னை புரிஞ்சுக்கொள்ள பிரதர் சொல்லுவீங்க. உங்களை புரிந்த ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். உனக்காக பரிதவிக்கிற ஒருவர் இருக்கிறார். உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறவர். சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 138 வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தினம் வரணும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு தொலைக்காட்சிக்கு 4000 ரூபா, ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா, 5000 ரூபா விடுஞ்சதிச்சோட போட்டால் தான் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரும். ஆண்டவர் இந்த தடையில்லாமல் வருவதற்கு மக்களுடைய மனதில் பாரத்தை கொடுக்கணும். ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் எந்திரிக்கணும், 30 நாள் வரணும். அது மட்டுமில்லை, எங்களுடைய சபை 2 பார்வையில்லாத மக்கள் சபை. நீங்கள்லாம் ஜெபிக்கிற ஜெபந்தான் கர்த்தர் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தை நடத்துகிறார். எனக்கு இப்போவே 28ஆம் தேதி உள்ள மீட்டிங்கை நினச்சி பயம், 25ஆம் தேதி உள்ள மீட்டிங்கை நினச்சி எனக்கு பயம் உண்டு. ஏன் தெரியுமா? 25 மதுரையில் அன்றைக்கி ஆலயத்தில் காலையில் அதிகாலை ஆராதனை இருக்கும். 28ஆம் தேதி ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய் திருநெல்வேலியில் சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை. போன வட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 450 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. இந்த வட்டம் எவ்வளோ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. சாப்பாடு ஒழுங்கு உடனே வர்றவங்களுக்கு ஏதாவது கிறிஸ்மஸ்னாலே கிஃப்ட்டு தான், எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கறது. இவர்களுக்கு கொடுப்பதற்கு
கர்த்தர் அநேகரை எழுப்பித்தர ஜெபிங்க. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, தாராளமாக காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை நான் ரெக்கார்டிங்லேயோ அல்லது ஊழியத்தில் இருந்தால் ஒழிய கட்டாயம் உங்களுக்கு எடுத்து பதில் சொல்லுவேன். நீங்கள் கேட்கலாம், இதுக்கு உதவி செய்யணுன்னா எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே எல்லாம். ஏன்னா இப்போ அதுதான் முக்கியம். டீ கடையில் கூட போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 20 ரூபாய்க்கு வாடகை வச்சுட்டு ஜிபேயில் பண்ணுவீங்க, 20 ரூபாய் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி வரும். ஜிபே இல்லாத நபரே கிடையாது. ஆகையினால் ஜிபே, ஃபோன்பே இதில் உண்டு. ஒருவேளை ஐயா நான் கணக்கு வைக்கிறவங்க அப்படின்னா அதுக்கு என்கிட்ட கேளுங்க. 843843885250 இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது ஒருவேளை சுவிசேஷ பணிக்குன்னா அதுக்கு தனியாக நம்பர் இருக்கு, என்கிட்ட கேளுங்க, தாரேன். எனக்கு அன்பானே, உங்களுடைய ஜெபந்தான் இந்த ஊழியத்தை இன்றைக்கு நடத்துகிறது. நானும் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள அநேக நேரம் முடியலை. உண்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எத்தனை ஞானம் வேண்டும் சுவாமி. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். சங்கீதம் 126:3 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னானே. எங்களுக்கு செய்த பெரிய காரியங்களை நாங்கள் நினைக்க மாட்டோம். சின்ன சின்ன காரியங்களை நடக்கலையே, ஆண்டவர் மறந்துட்டாரேன்னு புலம்புறதை விட்டு இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவரை நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு ஒவ்வொருவரும் கேட்போம். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, பெற்றார் பிள்ளைகளை புரிந்து கொள்ளட்டும், பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ளட்டும், மாமியார் மருமகளை புரிந்து கொள்ளட்டும், மருமகள் மாமியாரை புரிந்து கொள்ளட்டும், மருமகன் மாமனாரை புரிந்து கொள்ளட்டும். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுகிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடு. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய், வருஷத்தின் முடிவில் கூட என் கண்ணீர் மாறுமா என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஒரு முடிவு, ஆரம்பம் என்பதை ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.